Hi guys, welcome back to my channel Slam and Strike. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா the final raw before Summer Slam. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கோ ஹோம் ஷோ ஃபார் சம்மர் ஸ்லாம்ங்கிறதுனால நிறைய செமையான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஷோவில் மெயின் ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓபாஃபமி கொடுத்த மொரட்டு மெசேஜ், மறுபடியும் போலீஸை பந்தாடின தருணம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைசிங் டைட்டில் சேஞ்சு. ஸோ உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் டைட்டில் சேஞ்ச் நடந்தது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்டில் ரோமன் ரெயின்ஸுக்கும் செத்ராலின்ஸுக்கும் நடுவில் நடந்த சண்டை. ஸோ இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆரம்பமே சரவடிங்கிற மாதிரி அந்த ஹெல் இன் எ செல் மேட்சுக்கு வேண்டி பில்டப் பண்ணுறேங்கிற பேரில் ஹெல் இன் எ செல்லை கீழே இறக்கி வச்சுருந்தாங்க. ஸோ ஹெல் இன் எ செல் வந்து ரிங்கையே கவர் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பார்த்தா நம்ம ட்ரிபிள் எச்சும் ஆடம் பியர்ஸும் ரிங்கில் நின்றுருக்காங்க. ரிங்கில் நின்றுருக்கும் போது ஓபாஃபெமியை வந்து எல்லாரும் க்ரௌடெல்லாம் வைப் பண்ணி வர வைக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓபாஃபெமி மியூசிக் அடிக்குது. க்ரௌடெல்லாம் ஓ பா ஹூ ஓ பா ஹூ ஓ பா ஹூ அப்படிங்கிற மாதிரி அவர் பேரை கூப்பிட்டு நாரம் போட்டு அவரை வர வைக்கிறாங்க. ஸோ அப்படியே மாசா என்ட்ராரு ஓபாஃபெமி. என்ட்ரானோடனே நம்ம ஆடம் பியர்ஸ் வந்து மைக் எடுத்துகிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஹெல் இன் எ செல் முன்னாடி இந்த சைனிங் எல்லாம் முன்னாடி நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓபாஃபெமியை வந்து அந்த ஒரு வெயிட் மிஷின் மேலே நிற்க சொல்கிறாரு. ஸோ வெயிட் மிஷின் மேலே நிற்க சொல்லிட்டு ஓபாஃபெமியோட வெயிட்டு 302 பவுண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாரு. அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனே த பீஸ்ட் இன்கார்னேட் ப்ராக் லெஸ்னர் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பிராக் லெஸ்னர் மியூசிக் அடிக்குது. பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் மாசா என்டர் ஆகிறாரு. ஸோ பிராக் லெஸ்னர் அப்படியே என்டர் ஆக அந்த ஸ்டீல் கேஜ் டோரை இழுத்து மூடி வெளியில் பூட்டிடுறாரு. வெளியில் வந்து பிராக் லெஸ்னர் நின்றுருக்காரு. உள்ள கடுப்பான ஓபாஃபெமி இறங்கி வராரு. அவரால் ஒன்றும் பண்ண முடியலை. அப்படியே ஓபாஃபெமியை வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவரை கிண்டல் அடிச்சுக்கிட்டு அவரை வந்து வம்பிழுக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருந்தார். அப்படியே நம்ம பார்லிமெண்ட் மைக்கில் பேசிகிட்டு இருந்தார். பிராக் லெஸ்னர் தான் கெத்து. ஹெல் இன் எ செல்ல யாருமே பிராக் லெஸ்னர் தோக்கடிக்கிறது கிடையாது. பிராக் லெஸ்னர் வந்து இது வரைக்கும் ஹெல் இன் எ செல் மேட்சே தோத்தது கிடையாது. அதுவும் இல்லாமல் 2 வாட்டி அண்டர்டேக்கர் தோக்கடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பிராக் லெஸ்னர் பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தார். பார்லிமெண்ட் உள்ள இருந்து பார்த்துட்டு இருந்த ஓபாஃபெமி கடுப்பாய் என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்டீல் கேஜை போட்டு குத்திக்கிட்டு இருந்தாரு. வெளியில இருந்து பிராக் லெஸ்னர் சிரிச்சுக்கிட்டே கடைசியில பாத்தீங்கன்னா அங்க இருந்து வெளியில் நின்றுட்டு நம்ம ஓபாஃபெமி வந்து பார்த்து சொல்றாரு, என்ன பயந்து ஓடுறியா, எப்போ மாதிரி நீ பயந்து ஓடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எனக்கு பயம் ஒன்றும் கிடையாது, இது மைண்ட் கேம்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பிராக் லெஸ்னர் வந்து மைக் எடுத்துட்டு ஐ வில் மீட் யூ அட் சம்மர் ஸ்லாம் பேச் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ கடுப்பான ஓபாஃபெமி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெறியில் அடித்து தும்சம் பண்ணிடுறாங்க. உள்ளே இருந்த போலீஸ் எல்லாம் போட்டு அடித்து குமிரி தும்சம் பண்ணிடுறாரு. ஸோ அந்த மேட்சுக்கு செம்ம எக்ஸைட்டடு, செம்மையாக பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓபாஃபெமி வர்சஸ் பிராக் லெஸ்னர் ஹெல் இன் எ செல் மாசாக இருக்கும் மேட்ச்சு. அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம டேக் டீம் சாம்பியன்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விஷன் வர்சஸ் ஆல்ஃபா அகாடமி, நம்ம ஓட்டிஸும் அகிரா டொசாவா வர்சஸ் பிரான் பிரேக்கர் அண்ட் ஆஸ்டின் தியரி மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. எப்பவும் போல் லோகன் பால் வந்து நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணுறாரு. ஆனால் கடைசியில் நம்ம பிரான் பிரேக்கர் வந்து ஸ்பியரை போட்டு அகிரா டொசாவை பின்னடிச்சு ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லாரும் போட்டு அடித்து கும்மி ஓட்டிஸையும் போட்டு அடித்து சேரால் அடித்து படுக்க வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஜவான் எவன்ஸ் வர்சஸ் ரூசேவ் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. ஆனால் வந்து கடைசியில் வந்து நம்ம ஜவான் எவன்ஸ் வந்து அவரோட ஃபினிஷர் ரோஜி கட்டரை போட்டு பின் போட்டு ஜெயிச்சிட்றாரு. ஸோ பார்த்தீங்கன்னா ரூசேவ் வந்து தோத்துக்கிட்டே வர்றாரு. என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலுமே அவரை வந்து ரொம்ப அண்டராக யூஸ் பண்ணுறாங்க WWE. ரூசேவ் இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு அவர் சாம்பியன்ஷிப் ஆடி இருக்கலாம். ஆனாலுமே அந்த அளவுக்கு அவரை கொண்டு போக மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரில. ஆனால் ஜவான் எவன்ஸை வந்து நல்லா புஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அந்த மேட்ச் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா
ஜோ ஹென்றி அவரோட கிட்டாரை வச்சுட்டு நடுவுரங்களை நின்றுட்டு ஒரு கான்சர்ட் மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா டேன் ஹவுசனும் ஜோ ஹென்ரியும் சேர்ந்து ஒரு செமையான கான்சர்ட் பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பாட பாட வந்து ஒரு பாக்ஸர் ரயன் வந்து அவரை வந்து கிட்டாரை வச்சு முதுகில் அடிச்சிடுறாரு. முதுகில் அடித்தோடனே நம்ம ஜட்ஜ்மெண்ட் டே ஓடி வந்து எல்லாரையும் அடித்து கும்மிடுறாங்க. ஸோ அப்படியே அடித்து கும்மி ஜட்ஜ்மெண்ட் டே வந்து டாலாக நிற்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. டேன் ஹவுசன் வந்து அந்த பணத்தை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டேன் ஹவுசன் செக்மெண்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது பார்க்குறக்கு. ஸோ உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரே மிஸ்டீரியோ வர்சஸ் ஆல் ஈகோ ஈத்தன் பேஜ் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் வந்து பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஆனால் கடைசியில் வந்து நம்ம ரே மிஸ்டீரியோ வந்து அவரோட 619 போட வரலான்னு வரும்போது அவர் ஏதோ அந்த இதை வச்சு தடுத்துடுறாரு. அது அவர் நீளப்பட்டு அப்படியே ரே மிஸ்டீரியோ வந்து அதை வந்து அப்படியே வந்து அவர் அட்வான்டேஜ் எடுத்து அவரோட ஃபினிஷரை போட்டு ஜெயிச்சிட்றாரு. ஈத்தன் பேஜ் ஜெயிச்சிட்றாரு. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவும் ஜிம்மி ஊசோவும் மாசா என்ட்ராறாங்க. ஸோ க்ரௌடெல்லாம் வைப் பண்ணி அவரோட என்ட்ரன்ஸை வர வைக்கிறாங்க. ஸோ வந்தோடனே ஜே ஊசோ சொல்கிறாங்க அந்த மேட்சை ஹைப் பண்ணுறாங்க சம்மர் ஸ்லாம் மேட்ச்சுக்கு. ஸோ நம்ம வந்து எல்ஏ நைட்டு கூட மேட்ச் ஆட போகிறோம், சோலோ சிக்கோ கூட மேட்ச் ஆட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம சோலோ சிக்கோ க்ரௌட்லேருந்து வராரு ஒரு வெள்ளை கலர் கோட்டை போட்டு. என்னப்பா இந்த ஃபேமிலியை ஜாயின் பண்ணுன்னு சொல்கிறேன். நான்லாம் ஃபேமிலி ஜாயின் பண்ணுறதா இல்லை, நானும் ராய்ஸ் கீஸ் இருக்கான் என் கூட, அப்படியே எல்ஏ நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்ஏ நைட்டு மியூசிக் அடிக்குது. ஸோ எல்ஏ நைட்டு வெளியில் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு சம்மர் ஸ்லாமில் என்ன நடந்தாலும் சரி பிளட் லைனை நான் வந்து குளிச்சு மூட போகிறேன், நானும் சோலோ சிக்கோவும் ராய்ஸ் கீஸும் சேர்ந்து பிளட் லைனை குளிச்சு மூட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேச அது வந்து வாய்க்கால் தகராறு வந்து கைகலப்பாக மாறுது. ஸோ 3 பேரும் அடிச்சுக்கிறாங்க. பார்த்தா ஜேக்கப் ஃபாட்டு என்ட்ரன்ஸ் ஆறுது. ஜேக்கப் ஃபாட்டு வந்து எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்ஏ நைட்டையும் சோலோ சிக்கோவையும். பார்த்தா நடுவில் ராய்ஸ் கீஸ் வராரு. ஸோ ராய்ஸ் கீஸ் வந்து எல்லோரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, மாறி அடிச்சுக்கிறாங்க. ஆனால் கடைசியில் வந்து நம்ம ஜேக்கப் ஃபாட்டு வந்து 3 பேரும் அவங்க ஃபினிஷரை போட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க. அப்படியே டாலாக நிற்கிறாங்க எல்ஏ நைட்டு, ராய்ஸ் கீஸு, சோலோ சிக்கோவா. அப்படியே கடுப்பான ஜேக்கப் ஃபாட்டு அப்படியே பார்த்துட்டு வெளியில் போயிட்டு இருந்தார். ஸோ இந்த மேட்சும் சம்மர் ஸ்லாம்க்கு எக்ஸைட்டடு. 6 மேன் டேக் டீம் மேட்ச் நடக்க போகுது சம்மர் ஸ்லாமில். ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே தான் ஒரு சர்ப்ரைஸ் நடந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை டிஃபெண்ட் பண்ணாங்க சோல் ரூகா. ஸோ சோல் ரூகா வர்சஸ் ரெக்கல் ராட்ரிகஸ் மேட்ச் நடந்துச்சு. போன வாரம் மாதிரியே 2 பேரும் மாறி அடிச்சுக்கிட்டாங்க. நல்லா போச்சு மேட்ச்சு. ஆனால் எப்பவும் போல் லிவ் மார்கன் வந்து நடுவில் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் பண்ண பார்த்தாங்க. ஆனால் நம்ம யோஸ்கை வந்து காப்பாற்றிடுறாங்க. ஆனால் 2 பேரும் யோஸ்கையும் லிவ் மார்கனும் மாறி பிரால் பண்ணிக்கிறாங்க வெளியில். ஆனால் உள்ளே வந்து சோல் ரூகா அவங்க ஃபினிஷரை போடுறதுக்கு நின்றுட்டு இருக்கும்போது ராக்ஸன் பெரஸ் அவங்கள தள்ளி விட்டுறாங்க. அப்படியே நம்ம ரெக்கல் ராட்ரிகஸ் அவங்களோட ஃபினிஷரை போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஜெயிச்சோ நியூ இன்டர்கான்டினென்டல் உமன்ஸ் சாம்பியன் ஆயிடுறாங்க ரெக்கல் ராட்ரிகஸ். ஸோ அவங்களோட முதல் WWE முதல் டைட்டிலு. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரியில் எங்கே போகிறதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். எனக்கு என்னமோ இவங்க ஜெயிச்சிட்டனால லிவ் மார்கன் வந்து தோத்துருவாங்கன்னு தோணுது. ஸோ லிவ் மார்கன் வந்து நம்ம யோஸ்கை கூட தோத்துருவாங்க. அப்படியே ஜட்ஜ்மெண்ட் டே ஸ்ப்ளிட் ஆயிரும் சம்மர் ஸ்லாமில் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அந்த சம்மர் ஸ்லாம் ரூமர்ஸ் எல்லாம் நான் அது தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா த மெயின் இவெண்ட் நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் மாசா என்ட்ராயிட்டு அவர் வந்து எப்பவும் போல் அவரோட சிக்னேச்சர் ஸ்டைலில் லாஸ் ஏஞ்சலஸ் அக்னாலேஜ் மீ அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம செத்ராலின்ஸ் மியூசிக் அடிக்குது. பர்ன் இட் டவுன் அப்படிங்கிற மாதிரி இன்டர்ஃபியர் பண்ணுறாரு. பார்த்தா க்ரௌடெல்லாம் மாசாக ஒரு என்ட்ரன்ஸை வைப் பண்ணி அவரை உள்ளே வர வைக்கிறாங்க. ஸோ அவர் வந்தோடனே வந்து அவர் வந்து ரோமன் ரெயின்ஸ் ஸ்டைலில் லாஸ் ஏஞ்சலஸ் அக்னாலேஜ் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவரை வந்து கிண்டல் அடிக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு கடுப்பான ரோமன் ரெயின்ஸ் வந்து நீ இதுதான், நீ ஒரு கெட்டவன், நீ ஒரு ஆஸ் ஹோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லிட்டு 2 பேரும் மாறி ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம செத்ராலின் சொல்கிறாரு, ஆமாம் நீ வந்து எல்லாமே உன் கைக்கு வந்துடும், நீ வந்து கோல்டன் பாய், உனக்கு எல்லாம் பிளேட்டில் வச்சு கொடுத்துருவாங்க, என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நீ தான் மிகப்பெரிய ஸ்டாரு, நீ தான் மெயின் எவெண்ட்டு, உங்ககிட்ட இல்லாத பணமே கிடையாது, எல்லாமே நீ பண்ணியிருக்க, ஆனால் உன்னை தவிர
அந்த ஒன்று வந்து இந்த ரிங்குக்குள்ள பெஸ்ட் ப்ரொஃபஷனல் ரெஸ்லர் நான் தான், அதை வந்து யாராலையுமே அடிச்சுக்க முடியாது, உன்னை என்ன கம்பேர் பண்ணும்போது நான் தான் இந்த ரிங்கில் பெஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் நான் வந்து இந்த ரிங்கில் உங்களோட தோத்ததே கிடையாது. நீ வந்து எப்போ பாரு உன்னோட பிளட் லைனு இல்லை யாராவது ஒன்று ஹெல்ப் பண்ணணுன்னு நீ பார்ப்ப, அந்த மாதிரி இந்த வாட்டி ஏதாவது பிளான் வச்சுருப்ப, அதெல்லாம் என்கிட்ட நடக்காது, நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நம்ம ரோமன் ரெயின்ஸ் சொல்லுவார், என்னால் வந்து உன்னை டிஃபீட் பண்ணணுங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி தான், ஐ நீட் டு டிஃபீட் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் உன்னை தோக்கடிக்கிறது வந்து எனக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இந்த WWE கம்பெனிக்கு, ஏன் இந்த ரெஸ்லிங் டைனஸ்டிக்கே நான் உன்னை ஜெயிக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம செத்ராலின்ஸ் வந்து மைக்க வாங்கிட்டு கொஞ்சம் பர்சனலாக கொண்டு போயிடுறாரு ஃபியூடை. ஸோ அவர் சொல்கிறாரு, கடைசியாக நீ வந்து நான் ரெசில்மேனியா 31 அப்போ நான் என்னோட மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணப்போ நான் பார்த்தேன், நீ என்ன சொல்லியிருந்த, உன் ஃபேமிலியை வந்து பார்க்க வைக்கணும் நீ ஜெயிக்கிறத. ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சு, ரெசில்மேனியா 31 நான் கேஷ் இன் பண்ணப்போ உன் ஃபேமிலியை வந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த சம்மர் ஸ்லாம்லேயும் உன் ஃபேமிலியை அழுக வச்சுட்டு உன் ஃபேமிலிக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், ரோமன் ரெயின்ஸ் வந்து உங்கள் அப்பா வந்து ஒரு லூசர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ரோமன் ரெயின்ஸ் வில் ஆல்வேஸ் பி செத் ராலின்ஸ் பிச் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கடுப்பான ரோமன் ரெயின்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்றாரு. போட்டு கும்மி பஞ்சாக விட்டு ஒரு சூப்பர்மேன் பஞ்சியை விட்டுட்டு வெளியில் எடுத்து சேர் எடுத்து அப்படியே உள்ளே வராரு அடிக்கலான்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த சேர் மேலேயே அவர் மண்டையோட ஒரு ஸ்டாம்பை போட்டுடுறாரு செத்ராலின்ஸு. அப்படியே டாலாக நிற்கிறாரு. ஸோ இந்த மேட்ச்சும் செம்மையாக பில்ட் பண்ணியிருக்காங்க, ஹைப் ஏற்றிருக்காங்க. ஸோ மொத்தமாகவே இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் ரோபாஃபெமி மேட்ச் ஹைப் ஏற்றினதும் இந்த மெயின் எவெண்ட்டில் ஹைப் ஏற்றினதும் தான் செம்மையாக இருந்துச்சு இந்த ஷோலையே. ஸோ உங்களுக்கு எந்த மேட்ச்சுக்கு ஹைப்பு ஜாஸ்தியாக இருக்குது, எந்த மேட்ச்சுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, சம்மர் ஸ்லாமில் எல்லாத்தையும் உங்கள் கருத்துக்களை ஃபுல்லாக கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஷோவில். ஸோ நான் சம்மர் ஸ்லாம் நைட் 1 நைட் 2 கார்டு ப்ரெடிக்ஷன்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் சேனலில். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்ச வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. ஸோ அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.